Ravi invested rupees 34,300 in a bank for compound interest at the rate of 14.2% per annum compounded annually. Find out the interest gained by him after 3 years. இதில் எல்லாமே நம்ம நார்மலாக பண்ணுறவங்க தான் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும். பட் இந்த வீடியோவில் நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுங்கிறது சொல்கிறேன். ஓகேவா? ரவி இன்வெஸ்டட் பிரின்சிபல் என்னது? 34300. இது நம்ம யூஸ்வலாக பண்ணுற மெத்தடில் நான் சொல்கிறேன். நம்ம பாக்ஸ் மெத்தட் ஒன்றும் அதில் இதை சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னதுன்னா 14.2/7%. 14.2/7ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? கண்டிப்பாக இதுக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? நான் ஃப்ராக்ஷன் வேல்யூ வீடியோஸ் வந்து யூடியூப்பில் போட்டிருக்கேன் என்னோட சேனலில். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஃப்ராக்ஷன் வேல்யூ ஈஸியாக படிக்கலாம், ரியல் டைம் எக்ஸாம்லோட படிக்கலாம். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 14.2/7%. ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னதுன்னா 1/7. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ என்ன எடுக்க போகிறோம்? நான் 1/7 எடுத்து பண்ண போகிறோம். 3 இயர்ஸ்னா 3x3 மேட்ரிக்ஸ் போட்டுக்கலாமா? 3x3 மேட்ரிக்ஸ் போட்டுக்கிறேன். அப்போது 343,000க்கு 1/7 எடுத்தால் என்ன வரும்? 7ஆல் டிவைட் பண்ணால் 4900. 49. அப்போ 3 இயர்ஸும் 4900 4900 4900 வருமா? ஸோ ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் வராது. செகண்ட் இயர் வரும்போது இந்த 4900க்கு 1/7 எடுக்கணும். 1/7 எடுத்தால் என்ன வரும்? 700 வரும். இங்கே வர வேல்யூ இது ரெண்டையும் ஆட் பண்ணி அதுக்கு வர வேல்யூக்கு 1/7 எடுக்கணும். ரெண்டையும் ஆட் பண்ணால் 9800. 9800க்கு 1/7 எடுக்கணும். 1/7 எடுத்தால் என்ன வருது? 1400. 1400 இங்கே வரும். தென் இங்கே 0 0 700க்கு இந்த 700க்கு 1/7 எடுக்கணும். எடுத்தால் என்ன வரும்? 100 வரும். எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா இந்த ஆட் பண்ணுற நான் சொல்கிறேன். இந்த 100 கொண்டு வந்து இங்கே போட்டுருங்க. அப்போ 5000 ஆயிருமா? இங்கே 700 இருக்கா? அதில் வந்து 200 எடுத்து இங்கே ஒரு 100ம் இங்கே ஒரு 100ம் கொடுத்துருங்க. அப்போது எல்லாமே 5000 ஆயிடுச்சா? அடிஷனுக்காக சொல்கிறேன். இப்போ 5000 + 5000 + 5000 எவ்வளவு? 1500. இப்போ இந்த 200 இங்கே எடுத்துட்டோம். இங்கே வெறும் 500 தானே இருக்குது. அப்போ 1500 சாரி 15000 15000 + 500 15500 ப்ளஸ் அது 1000 ஆட் பண்ணும்போது 16500. ஒரு 400 ஆட் பண்ணோன்னா 16900. ஸோ அப்போ ஆன்சர் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்டிருக்காங்க. 16900 இதுதான் ஆன்சர். இந்த 5000லாம் சொன்னது வந்து அடிஷனுக்கு ஈஸியாக இருக்கணும் தான் இந்த 100 எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. இந்த 700ல் 500 மட்டும் வச்சுட்டு 200ல் இங்கே ஒரு 100ம் இங்கே ஒரு 100ம் கொடுங்கன்னு சொன்னது நம்ம அடிஷனுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் சொல்லியிருக்கேன். இதோட இன்னொரு மெத்தட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கிளியர்?